இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு கம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டோன் செயின் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த இதில் வந்து ஷார்ப் எட்ஜ் வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். நான் நார்மல் சேவிங் த்ரெட் எடுத்திருக்கேன். நீடில் பார்த்திங்கன்னா நம்ம த்ரெட் நீடில் தான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோனை வந்து ஒரு எண்டை வந்து இந்த இடத்துல கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வச்சுட்டு இங்கேருந்து ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். உள் பக்கமாக குத்தி எடுத்து நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். ஆல்ரெடி வந்து ஸ்டோன் செயின் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டோனையாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க. இது வந்து கம் போட்டு ஒட்டினீங்கன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த சென்டரில் இருக்க ஸ்டோனையே வந்து லைட்டாக கம் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஸ்டோன் செயினை நீங்கள் கம் போட்டு ஸ்டிச் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் அழகாக இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே இது வந்துடும். ஸோ இந்த கர்வ் போர்ஷன்லாம் வரும்போது பொறுமையாக நல்லா தள்ளி உள்பக்கம் தள்ளி ஸ்டோனை வந்து உள்பக்கமாக நல்லா தள்ளி கொடுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? அது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த ஷேப்பு கரெக்டாக வந்துருச்சுனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டோனையும் தனித்தனியாக ஸ்டிச் பண்ணுங்கள். அது வந்து இந்த கர்வ் சைடெலாம் வந்து 2 ஸ்டோனாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா கேப் விழுக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டோனையுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். நார்மல் சேவிங் த்ரெட்டே போதும் இதுக்கு. நீங்கள் ஜரி வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனா ஓகே, பட் வந்து அது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். நார்மல் சேவிங் த்ரெட் வச்சு பண்ணிங்கனாலே போதும். இப்போ இந்த எண்டு வரும்போது நீங்கள் முன்னாடியே கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா, சப்போஸ் நம்ம ஸ்டிச்சு போடுறது லூஸாவோ இல்லை டைட்டாவோ போட்டால் இந்த எண்டு வரும்போது கொஞ்சம் பிரச்சனையாகும். ஸோ ஒரு 2 ஸ்டோன் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு வச்சு பாருங்கள். இந்த இடத்துல கரெக்டாக அந்த எட்ஜு வந்து ஷார்ப்பாக வருதா அப்படிங்கிறத வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள். ஸ்டோனை வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா முன்னாடியே வச்சுட்டு கட் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது மாறும். ஸோ எனக்கு இந்த இடத்துல 2 ஸ்டோன் தேவைப்படுது. நான் அதனால் இந்த இடத்துல 2 ஸ்டோனை விட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜை வந்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த ஷார்ப் எட்ஜு கரெக்டாக கிடச்சிரும். இதே வந்து இது வந்து மீடியம் சைஸ் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை விட சின்ன ஸ்டோன் வந்து நீங்கள் ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து லுக்கு நல்லாயிருக்கும். நார்மலாக நம்ம வந்து இந்த திலகம் ஷேப்லாம் போடும்போது ஒரு ரோ வந்து சுகர் பீடு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டோன் செயின் கொண்டு போவோம். அந்த மாதிரி போடுங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த லாஸ்ட்டு ஸ்டிச்சு போட்டேன் இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு போட்டது கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. ஸோ இதையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு 2 ஸ்டிச்சு போட்டு செக்யூர் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச்சும் வந்து உள்பக்கமாக ஒட்டின மாதிரியே இருக்கும், தனியாக தெரியாது. ஸோ இந்த இடத்துல த்ரெட்டு வெளியில் தெரியாத அளவுக்கு ஒரு எண் நாட் போட்டுக்கோங்க. எண் நாட் போடும்போது த்ரெட்டு மேலே தூக்கிட்டு இருந்ததுன்னா அசிங்கமாக இருக்கும். ஸோ எண் நாட் போடும்போது த்ரெட்டு மேலே தெரியாமல் போட்டுக்கோங்க.